அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அருமையாய் கொடுத்த இந்த ஏப்ரல் மாதம் முதல் தேதியில் மனம் நிறைய உங்களை வாழ்த்துவதிலே பேரானந்தம் அடைகிறேன். இந்த அருமையான நாளிலே தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படி சொன்ன வாக்கு தத்தத்தை உங்களோடு நான் மனம் திறந்து பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, எகிப்தின் நாட்களில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, எகிப்தின் நாட்களில் நடந்தது போலவே உங்களை அதிசயங்களை காணப்படுவேன். எகிப்தின் நாட்களில் என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாகவே வைத்தார்கள். எழும்ப விடவில்லை. அடக்குவோம், ஒடுக்கி வைப்போம். அவர்கள் முன்பு ஆண்டவர் சொன்னார், வித்தியாசத்தை உண்டு பண்ண நான் செய்ய போகிறேன். என்ன செய்தார்? வேத புஸ்தகத்தில் பாருங்கள், அடிமையாக்க நினைத்தவர்கள் அவர்கள் கண்கள் ஆச்சரியப்பட இஸ்ரவேலரின் எல்லைக்குள் வெட்டுக்கிளிகள் வருவதில்லை. எகிப்தியரின் எல்லைக்குள் வெட்டுக்கிளிகள், இஸ்ரவேலரின் எல்லைக்குள் தவளைகள் வரவில்லை. எகிப்தியரின் எல்லைக்குள் வந்தது. ஒரு வித்தியாசம். இந்த கொடிய காலத்திலே பரிசுத்த ஆவியானவர், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியர்களே, இந்த மாதம் உங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும்படி மனம் இறங்கியிருக்கிறார். ஆகவேதான் வாக்கு கொடுத்திருக்கிறார். எகிப்தின் நாட்களில் நடந்தது போலவே அதிசயங்களை காணப்படுவேன். ஆம், இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் புறஜாதிகள் உங்களை கண்டு நடுங்கும் அளவு, புறஜாதிகள் உங்களை கண்டு ஆச்சரியப்படும் அளவு அதிசயங்களை உங்களுக்கு செய்வார். ஏசாயா 60:5 பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயம் அதிசயப்பட்டு பொறிக்கும். எனக்கா ஆண்டவர் இப்படி செய்கிறார்? என் குடும்பத்தை உயர்த்தவா, என் ஊழியத்தை உயர்த்தவா, என் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தவா, என் பிள்ளைகளை உயர்த்தவா ஆண்டவர் இவ்வளவு காரியம் செய்கிறார் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த அளவிற்கு அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். வேதத்திலே பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது. தன் மகன் யோசேப்பை சகோதரர்கள் விற்று போட்டாலும் தகப்பனிடம் சொன்னார்கள், மரித்து போனார்.
யாக்கோபு நினைத்தான் மரித்து போனான். ஆதியாகமம் 45:26 பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு உயிரோடு இருக்கிறான், யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று யாக்கோபு கேட்ட பொழுது மூச்சை அடைந்தான். உங்கள் இருதயம் அப்படித்தான் அதிசயப்பட்டு பூரிக்கும். தேவன் இந்த மாதம் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்களை கண்டு பெருமூச்சு விடுவீர்கள். எனக்கா, என் ஊழியத்திற்கா, என் குடும்பத்திற்கா, என் பிள்ளைக்கா, என் வருமானத்திற்கா இப்படியெல்லாம் செய்கிறார்? ஆச்சரியப்படுவீர்கள். ஆச்சரியமான வரவுகள் மட்டுமல்ல, விடுதலையும் உண்டு. அப்போஸ்தலர் 12 பாருங்கள். பேதுருவை சிறையில் அடைத்தார்கள். எல்லாரும் நினைத்தார்கள் எல்லாம் முடிந்து போனது, எல்லாம் முடிந்து போனது, என்ன செய்ய போகிறோம்? 20ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசலில் பேதுருவை கண்டபொழுது ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்களா. இந்த மாதம் தேவன் உங்களுக்கும் செய்ய போகிற காரியங்கள் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். விடுதலையை தருவார். ஆனாலும் ஆண்டவர் எனக்கு சொன்ன 3 காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க போகிறேன். ஆண்டவர் சொன்னார், என்ன அதிசயம், ஆச்சரியமான நடத்துதலை என் பிள்ளைகள் பார்ப்பார். என் பிள்ளைகளை ஆச்சரியமாய் வழி நடத்துவேன், ஆச்சரியமாய் வழி நடத்துவேன். எப்படி? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியை உண்டாக்கினார், வழி திறந்தது. சமுத்திரத்தின் நடுவே ஆண்டவரே அவர்களை நடத்தி கொண்டு போனார். ஆண்டவரே. சமுத்திரம் வழி திறந்தாலும் உள்ளே போகிறார்கள். தேவதூதனை அனுப்பி என் பிள்ளைகளை கைப்பிடித்துக் கொண்டு போ. ஆனால் பின்னால் ஒரு அலறல் சத்தம், ஐயோ எகிப்தின் சேனை வருகிறது. நடத்துவது யார்? கர்த்தர். ஜனங்கள் நடுங்குகிறார்கள். என்ன சம்பவிக்க போகிறது? யார் சாக போகிறார்கள்? ஆச்சரியமாய் எப்படி நடத்தினார். முன்னே போன தூதன் பின்னே வந்தான். இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் நடுவே நின்றான். மேகஸ்தம்பத்தை வைத்தான். என்ன ஆச்சரியம்! ஒரே மேகஸ்தம்பம் தான். ஒரு பக்கம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சம், அதே மேகம் எகிப்தியருக்கு இருள். இதுதான் இந்த மாதம் தேவன் செய்ய போகிற அதிசயமான ஆச்சரியமான வழி நடத்துதல். வேதம் சொல்லுவதை பாருங்கள். ஏசாயா 35:8 ஒரு பெரிய வழியை தரப்பாராம். அந்த வழியில் துஷ்டன் வரமாட்டான், அநீதி செய்கிறவன் வரமாட்டான். ஆகவே இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, என் ஊழியனே, உனக்கு நான் திறக்கிற பாதையில் அந்நியன் பிரவேசிப்பது இல்லை, எகிப்தியன் பிரவேசிப்பது இல்லை. உனக்கு வெளிச்சம், அவனுக்கு அந்தகாரமாக மாறும். 2, ஆச்சரியமான ஒரு பாதுகாப்பு தருவார். தானியேல் 6:20 பாருங்கள், 22 வரை. வேதம் என்ன சொல்லுகிறது? தானியேலை பார்த்து ராஜா ஓடி வருகிறான். ஐயோ, சிங்க கெபிக்குள் போட்டுவிட்டு சிங்கங்கள் இருக்கிறது. சிங்கம் அல்ல, சிங்கங்கள் இருக்கிறது. எல்லாரும் நினைத்தார்கள் எலும்பு கூட மிஞ்சாது. ராஜா ஓடி வருகிறான். காலையில், தானியேலே, பிரியமான புருஷனே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? ஆம் ராஜாவே, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய தூதனை அனுப்பி
சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். இந்த மாதம் அப்படி ஒரு பாதுகாப்பு. எந்த வழியில் சேதங்களை கொண்டு வர பிசாசு வரட்டும், ஊழியத்தை தடுத்து நிறுத்த வியாதியை கொண்டு வரட்டும், நோய்களை கொண்டு வரட்டும், கேன்சரை கொண்டு வரட்டும், கட்டிகளை கொண்டு வரட்டும், பிரச்சனைகளை கொண்டு வரட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அதிசயங்களை காணப்பண்ணும்படி, சேதம் வராதபடிக்கு அவைகளை கட்டி போடுவேன், கட்டி போடுவேன். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. எத்தனை வரட்டும், வலது பக்கம் 1000, இடது பக்கம் 10000 வந்தாலும் உங்களை சேதப்படுத்த தேவன் விட மாட்டார். சங்கீதம் 31:20 பாருங்கள். உங்களை தம்முடைய கூடாரத்துக்குள் சமூகத்தின் மறைவில் ஒளித்து வைத்து காப்பாற்றுவார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. 3, இந்த மாதம் அதிசயமான ஆச்சரியமான உயர்வை தரப்போகிறார், உயர்வை தரப்போகிறார். வேத புஸ்தகத்திலே ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே 19-20 வசனங்களை பாருங்கள். யோசேப்பின் சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், சொப்பனக்காரனை வெற்று போடுவோம், இல்லை கொன்று போடுவோம். எப்படி அவன் சொப்பனம் நிறைவேறுகிறது பார்க்கலாம். அவன் சொப்பனம் எப்படி முடியும் பார்க்கலாம். செய்தார்கள். என் அன்பு சகோதரா, சகோதரி, உன் கூட இருக்கிறவர்களே குழி தோண்டட்டும், அழிவை கொடுக்கட்டும், அக்கிரமங்களை செய்யட்டும், தீமை செய்யட்டும், பயப்படாதீர்கள். எது வேண்டுமானாலும் மாறலாம். தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் மாறாது. வேதம் என்ன சொல்லுகிறது? மனிதன் சொன்னான், சொப்பனம் எப்படி முடியும்? ராஜா சொன்னான், ஆதியாகமம் 41:41 பார், எகிப்து முழுமைக்கு முன்னை அதிகாரியாக்கினேன். ஒருவேளை சகோதரர்கள் நினைத்திருப்பார்கள், இவனை பேசாம விட்டு இருந்தா இஸ்ரவேல்ல கொஞ்சம் உயர்ந்திருப்பான், ஏண்டா இவனை வித்து போட்டோம், ராஜாவாயிட்டானே என்று. அப்படிப்பட்ட ஆச்சரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உனக்கு துரோகம் பண்ணினவன், உனக்கு தீமை செய்தவன், உனக்கு அநியாயம் செய்தவன் உன்னை கண்டு நடுங்குவான். ஐயோ, இவனை தொட்டு இருக்க கூடாது, இவனுக்கு விரோதமாய் பேசியிருக்க கூடாது, இவர்களுக்கு விரோதமாய் எந்த காரியத்தையும் செய்திருக்க கூடாது என்று கலங்கும் அளவு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். செய்ய வேண்டியதெல்லாம் வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். 2, ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் வந்தது, உன்னை பெருக பண்ணுவேன். கீழ்ப்படிந்தார், எல்லாவற்றையும் உதறிவிட்டு போனார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி நடத்தினவர். ஏன் நடத்தினார்? யாத்திராகமம் 14:10 சொல்லுகிறது, பயந்தார்கள், ஆனாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். மனுஷனை பார்க்காதீர்கள், மனுஷனை ஒரு நாளும் அழைக்காதிருங்கள், மனுஷனை தேடாதீர்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஆண்டவரை கூப்பிடுங்கள். தானியேலை பாருங்கள், 22ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், 6:22, தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவன். சொல்ல முடியுமா? 24 மணி நேரமும் உங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறாரே, சொல்ல முடியுமா நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவன் என்று? முயற்சி செய்யுங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும்
பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னாரே, பரிசுத்தத்தை முயற்சி செய்யுங்கள். ஒன்று, யோசேப்பு சொன்னார், நான் தேவனுக்கு பயப்படுகிறேன், ஆண்டவருக்கு பயப்படுங்கள். அது மட்டுமா? ஏசாயா ஆதியாகமம் 50:49-22 சொல்லுகிறது, யோசேப்பு கணிதரும் சரி. வேதத்தை வாசியுங்கள். சங்கீதம் 1-2-3 வசனங்கள் சொல்லுகிறது, வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் கனி கொடுப்பான். எரேமியா 17 மனுஷனை நம்பாமல், தன் புய பலத்தை நம்பாமல், சம்பாத்தியத்தை நம்பாமல், திறமையை நம்பாமல், தனக்கு இருக்கிற வரங்களை நம்பாமல் கர்த்தரை நம்புகிறவன் கனி கொடுப்பான். கர்த்தரை நம்புங்கள். 3 காரியத்திற்கும் கீழ்ப்படியுங்கள். இந்த மாதம் எகிப்தில் நடந்தது போலவே உங்களை அதிசயத்தை காண பண்ணுவார். உங்கள் தொழிலை வர்த்திக்க பண்ணுவார். வேலை ஸ்தலத்திலே உயர்வை தருவார், பாதுகாப்பை தருவார். பொறாமைப்படுகிறவர்கள் உங்களை கண்டு பயப்படும் அளவுக்கு உங்களை உயர்த்தி வைப்பார். இப்பொழுது இந்த வாக்குத்தத்தம் உங்கள் மேல் நிறைவேற நான் ஒரு சிறு ஜெபம் செய்ய போகிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, சிறு வார்த்தையை நம்முடைய வார்த்தை என்று நம்பி, ராஜேந்திரன் அல்ல கர்த்தர் பேசுகிறார், நம்பி என்னோடு ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரி, தாய் தகப்பன், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், அத்தனை பேருக்காக நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். இறங்கும் அப்பா, இறங்கும். இரக்கமுள்ள தேவன் இறங்கி எந்த எகிப்தில் இருந்தது போல அடிமைத்தனத்தில் ஐயோ எப்படி வேலை செய்ய போகிறேன், எப்படி பிழைக்கப் போகிறேன், எப்படி குடும்பத்தை நடத்தப் போகிறேன், எப்படி ஊழியம் செய்ய போகிறேன், புலம்புகிற ஒவ்வொருவருக்கும் எவர்கள் வேதனையை கொண்டு வந்தார்களோ, எதிர்ப்பை கொண்டு வந்தார்களோ, அடக்கினார்களோ, அவர்கள் முன்பு வித்தியாசத்தை காட்டுகிற அற்புதத்தை இப்பொழுது செய்தார்கள். இப்பொழுது உடைய வல்லமை வழிகளை திறக்கிறதை கண்டு நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா. இன்று பல ஊழியர்களுக்கு அற்புதங்கள் நடக்கும்படி நீர் பாதைகளை திறக்கிறதை கண்டு நான் உம்மை துதிக்கிறேன். வியாதிகளை மாற்றுகிறேன், கொடிய நோய்களை மாற்றுகிறேன். இனி அவைகள் ஊழியத்திற்கு, குடும்பத்திற்கு, வருமானத்திற்கு தடையாயிருக்க அனுமதிக்கவே மாட்டீர். அற்புதம் செய்கிறீர், உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் அதிசயத்தின் மாதமாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, வார்த்தை தினமும் தியானியுங்கள், வேதத்தை தியானியுங்கள். ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை காண்பீர்கள். உங்களிடத்திலிருந்து பல சாட்சிகளை நான் கேட்க போகிறேன். God bless you. God bless you.